பிரபல நடிகரும், இயக்குனருமான மனோஜ் பாரதிராஜா அவர்கள் சமீபத்தில இறந்து போயிருந்தது அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. யாருமே இவரோட மறைவ எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி அவருக்கு இதய அறுவை சிகிச்சை நடந்திருந்துச்சு. கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேல அவரு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் நல்லபடியா வீடு திரும்பி அவரோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் தென்பட்டுட்டு இருந்த நிலையில ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்து போயிருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கிட்டத்தட்ட 1 மாசமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து 10 நாள் ஐசியூலயும் இருந்து, அவர போராடி மறுபடியும் அவர நல்லபடியா மீட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. பட் சடனா இந்த மாரி ஆனது அப்படிங்கிறது உண்மையிலேயே யாராலயும் ஏத்துக்க முடியல. நமக்கே இது மிகப்பெரிய ஒரு அளவுல வருத்தம் அளிக்குது அப்படின்னா, கண்டிப்பா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இது இன்னும் மிகப்பெரிய அளவுல வருத்தம் அளிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. குறிப்பா அவரு பார்த்தீங்கன்னா, இருந்த வாக்குல இருந்துட்டு சடனா இறந்துட்டாரு. அவங்களால அத ஜீரணிச்சுக்கவே முடியாது. கண்டிப்பா எங்க பார்த்தாலுமே வீட்ல அவரு தான் இருப்பாரு. அவரோட ரூமாக இருக்கட்டும், அவரோட ஹாலாக இருக்கட்டும், அவர் பயன்படுத்திய பொருட்கள் அப்படின்னு எல்லாமே இன்னும் அங்க தான் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு இன்னமுமே மிகப்பெரிய அளவுல ஒரு வருத்தம் வரும். இதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, மனோஜ் பாரதிராஜா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 48 வயசு தான் ஆகுது. பாரதிராஜா சாருக்கு 85 வயசு. ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுமே பயந்துட்டு இருந்தது. பாரதிராஜா சாருக்கு ஏதாவது ஆகிருமோ அப்படின்னு தான். பட் அப்படியே உல்டாவாகி மனோஜ் பாரதிராஜா அவர்களுக்கு இந்த மாரி ஆனது அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகம். தந்தை உயிரோடு இருக்கும்போதே அவங்களோட பையனுக்கு கொல்லி வைக்கிறது அப்படிங்கிறது மிக மிக மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு எல்லாருமே அவங்களோட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்களோட ஃபேமிலிக்கு எங்க பார்த்தாலுமே மனோஜ் அவர்கள் தெரிவாரு. எண்ணத்திலயும் அவர் தான் இருப்பாரு. எப்பயுமே அவர் தான் இருப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பட் இந்த ஒரு மீளா துயரத்திலேருந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லபடியா மீண்டு வரணும். அண்ட் அடுத்து பாரதிராஜா சாரையும் கொஞ்சம் நல்லபடியா பார்த்துக்கணும். அவர் ஆசைப்பட்டபடியே அவங்களோட மகள்கள நல்லபடியா படிக்க வச்சு, அவங்க ஆசைப்படுற துறைக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையாவே மாறி இருக்கு. கடவுள் புண்ணியத்துல இது எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு நாமளும் கனெக்டிங் சேனல் சார்பா வேண்டிக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, அஜித் குமார் அவர்களோட நடிப்புல ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களோட இயக்கத்துல வர ஏப்ரல் 10ஆம் தேதி குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஒரு படம் அஜித் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புல இருக்கு. ஏன் அப்படின்னா, இதற்கு முன்னாடி பண்ணியிருந்த அஜித் படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் முழுக்க முழுக்க அவரோட ஃபேன் பாய் எடுத்திருக்குது. அண்ட் மாஸ் மசாலா அம்சங்கள் உள்ள இந்த ஒரு படம் வந்து ரசிகர்கள் கொண்டாடி தீர்க்கிறதுக்கு வகையான படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படம் கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் வசூல் பண்ணும் அப்படின்னு அந்த படத்தோட ப்ரொடியூசர் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஒரு நம்பர்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்ல கிடையாது, விநியோகஸ்தர் சொல்கிறாங்க. எப்போதுமே கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படிங்கிறது அஜித் சார் நமக்கு நல்லாவே தெரியும். அவரோட நார்மல் மூவிஸே அந்த அளவுக்கு வசூல் பண்ணும். இந்த படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கு. மேலும் 1000 ஸ்க்ரீனில் இந்த படத்தை திரையிடலாங்கிற மாதிரி ஐடியாவில் மைத்ரி மூவிஸ் இருக்காங்களாமா. அப்படிங்கும் போது கண்டிப்பாக முதல் நாள் வசூல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏப்ரல் 10 அன்னைக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் படம் எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.